இன்றைய தினம் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஜூலை 4ஆம் தேதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில என்ன வழிபாடு, நம்ம என்ன செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்தால் நமக்கு நல்லது, குடும்ப பெண்களுக்கான விஷயம் இது. எல்லாருக்குமே தெரியும், பஞ்சமி வாராகிக்கு உகந்த நாள், 5ஆம் நாள் அம்பாளுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது உள்ள என்ன இருக்கு பஞ்சமி திதியில்? அப்படி இருக்கக்கூடியதுல இந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் என்ன வழிபாடுகள் செய்யறது, கோவிலில் போய் என்ன வழிபாடு செய்யறது, நம்ம என்ன சமைச்சு சாப்பிட்றது, சுவாமிக்கு என்ன வைத்து நைவேத்தியம் பண்றது, நம்ம என்ன மாதிரியான சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாம் அந்த பஞ்சமி திதி அன்று செய்வது சிறப்பு. பஞ்சமி திதி அன்று இன்னொன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நமக்கு ஆன்மீக தகவல்கள், பூஜை முறைகள், பரிகார பூஜை முறைகள் சொல்லக்கூடிய மக்கள் ஜோதிடர், நிறைய ஹோமங்கள் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஹோமங்கள். இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லையா, அதற்கும் ஹோமம் இருக்கு. அதே மாதிரி திருமண தடை இருக்கா, உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, ஆயுஷம ஹோமம் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா விதமான ஹோமங்களையும் பண்ணக்கூடிய ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹோமத்தின் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை படைத்த மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய புராதன கோவில்களை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த கோவில் போனா நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியாம இருக்காங்க. அந்த வகையில நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்களும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சேனலுக்கும் சரி, பர்சனலா உங்களுக்கும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்லயும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஹோமத்தின் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி நிறைய பேருக்கு உங்களுடைய இடத்துல ஹோமம் பண்ணி வச்சு நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிகதே ஜென்ம பத்திரிகா சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலா வியாழ லம்போதரந்தம் மமஹிருதே நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மகாகணபதி பிரார்த்தனை கொண்டு, சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்ரயே. மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஜூலை 4ஆம் தேதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில என்ன வழிபாடு, நம்ம என்ன செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்தால் நமக்கு நல்லது, குடும்ப பெண்களுக்கான விஷயம் இது. அதாவது பஞ்சமி அப்படின்னு சொன்னா என்ன நாள் எல்லாருக்கும் தெரியும். பஞ்சமி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும், பஞ்சமி வாராகிக்கு உகந்த நாள், 5ஆம் நாள் அம்பாளுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது உள்ள என்ன இருக்கு பஞ்சமி திதியில? வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது இருக்கு. தேய்பிறை பஞ்சமி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தேஞ்சு, நம்மளோட கஷ்டங்கள்லாம் போகணும், நம்மளோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். நிறைய விஷயங்கள், இப்போ கடன் கொடுக்கறதா இருந்தால் கூட இந்த தேய்பிறையில் கொடுக்கும்போது சீக்கிரமாக போயிடும், சீக்கிரமாக இந்த கடன்லாம் சீக்கிரமாக அடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இருக்கக்கூடியதுல இந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் என்ன வழிபாடுகள் செய்யறது, கோவிலில் போய் என்ன வழிபாடு செய்யறது, நம்ம என்ன சமைச்சு சாப்பிட்றது, சுவாமிக்கு என்ன வைத்து நைவேத்தியம் பண்றது, நம்ம என்ன மாதிரியான சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிறை பஞ்சமியாக இருந்தால் சப்த மாதர்களில் வாராகி அம்பாள்னு ஒன்று அம்பாள் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சப்த மாதர்களில் வாராகி அம்பாள் இருப்பாள். அந்த வாராகி அம்பாளுக்கு அந்த பஞ்சமி திதியில் பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், இப்போ நிறையா கோவிலில் இந்த சப்த மாதர்கள்லாம் இருக்கிறனால அவங்களே நிறைய கோவிலில் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது அதுக்கு பண்ணி, சுவாமிக்கு பண்ணி, அதுக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்தி, வெத்தலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து, முக்கியமாக நீங்கள் என்ன வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை வள்ளி கிழங்கு. இது இல்லாமல் வாராகி அம்பாளே கிடையாது.
உண்மையிலேயே சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளவு விசேஷமானது, அதி உன்னதமானது, பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அதுக்கு ஒரு தனி ஒரு கதையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு இந்த ஒரு எபிசோடு பத்தாது. அந்த அளவுக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். வாராகி அம்பாள் வழிபாடு அவ்வளோ ஒரு சிறப்பு. அதுவும் முக்கியமாக மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ள இன்னும் சிறப்பான உபாசனா தெய்வம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வாராகியை எந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாராகி உங்களுக்கு ஒரு குழந்தையா இருந்து அவ்வளோ ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அம்பாள். ஒரு சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு ஹோமத்துக்கு போயிருந்தேன், கும்பாபிஷேகம், சர்வசக்தி மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம். ஸோ அந்த கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விறகாக எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு விறகு எடுத்து எதேர்ச்சியாக நான் கையில் எடுக்கிறேன். அந்த அம்பாளுக்கு இந்த ஹோமத்தில் போடுறதுக்கு எதேர்ச்சியாக அந்த விறகு கையில் எடுக்கிறேன். அந்த விறகுக்கு 2 கண்ணு அந்த வாராகிக்கு இருக்கக்கூடிய எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். என்னடா இது, ஒரு விறகு இவ்வளவுதான் இருக்கும். அந்த ஒரு விறகு, அந்த விறகுல 2 கண்ணு அந்த வாராகி அம்பாளுடைய அந்த இது அப்படியே தத்ரூபமா இருந்தது. எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த ஆனமலையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், பொள்ளாச்சியிலேருந்து. அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த ஒரு ஃபோட்டோ எடுங்கண்ணா, இதை எடுத்து இதை பார்த்தோன்னே நானே அப்புறம் தான் அதை யாகத்திலே அதை சேர்த்தேன் நான். ஏன்னா அந்த வாராகி ஏன்னா அந்த அளவுக்கு வாராகி ஜபம் பண்ணுறோம், அந்த அளவுக்கு வாராகி அம்பாளை நம்ம தத்ரூபமாக நினைக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வாராகி பூஜையும் நம்ம பண்ணணும். சப்த மாதர்கள் அவங்களும் ஒன்று. இப்போ பஞ்சமி திதி அப்படின்னு வரும்போது நீங்கள் வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது கூட லெமன் சாதம் நைவேத்தியம் பண்ணினால், லெமன் எலுமிச்சம்பழ சாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அது நீங்கள் நைவேத்தியம் பண்ணினால் சிறப்பு. ஃபேமிலியோடு இப்போ நீங்கள் இருக்கீங்களா, ஒரு லெமன் சாதம் பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணினதோ, வீட்டில் சுவாமிக்கு வைக்கிறதோ, அதை சக்கரை வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் அந்த பஞ்சமி திதி அன்று செய்வது சிறப்பு. பஞ்சமி திதி அன்று இன்னொன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மஞ்சள் மாலை சாற்றுவது சிறப்பு. மஞ்சள் மாலைனா கொம்பு மஞ்சள். இந்த கொம்பு மஞ்சள் எப்படி இருக்கணும், நுனி முறியாத கொம்பு மஞ்சளாக இருக்க வேண்டும். நுனி உடைஞ்ச கொம்பு மஞ்சள் கணக்கில் வராது, முழு மஞ்சளாக இருக்க வேண்டும். அந்த மஞ்சளை எடுத்து உங்களுக்கு என்ன வயசு நடக்குது, எத்தனை பேர் நீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு 27 வயசு ஆகுதுன்னு சொன்னா 27 மஞ்சள் சேர்க்கணும். ஒரு பையனுக்கு 28 வயசு ஆகுதுன்னு சொன்னா 28 மஞ்சள் கணக்குல சேர்த்துக்கணும். அவனுடைய பேரு நட்சத்திரத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணி, சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் நடக்கணும், சீக்கிரமா அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அவன் ஒரு நல்ல வேலையில வரணும், அவனுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும், குடும்பத்துல சொல் பேச்சு கேட்டு அடுத்தடுத்து இடங்கள் வாங்குறது, அடுத்தடுத்து அவன் நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை மஞ்சள் அவனை வயது வரை அது சேர்த்து அதை இது பண்ணணும். அதை சேர்த்து அம்பாளுக்கு கட்டி அதை மாலையா போட்டு அம்பாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்து அடுத்து நீங்க என்ன செய்யணும், கோவில்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் கோவிலுக்கு போனீங்களா வந்தீங்களான்னு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பஞ்சமி திதி ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு அர்ச்சனைக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு ஒரு பையனுக்கு அர்ச்சனை பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு அதுல கொஞ்சம் பூ, அதுல ஒரு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ காசு வச்சு ஒரு சுமங்கலிக்கு கையில கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு சுமங்கலி வராங்க இல்லையா, அம்மா இந்தாங்கம்மா இன்னைக்கு கோவில் சாமி தரிசனம் பண்ணினேன், வாங்கிக்கோங்கம்மா. கண்டிப்பாக கோவிலில் அவங்க வாங்கிப்பாங்க. கோவிலில் யாராவது வாங்காமல் இருப்பாங்களா, கண்டிப்பாக உங்கள் கிட்டேருந்து அது வாங்கிப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீ நினச்சது நல்லபடி. அது தெய்வமாக கூட இருக்கலாம், யாரு அது அம்பாலாக கூட இருக்கலாம், அது பச்சை புடவை கட்டியிருக்கலாம், சிகப்பு புடவை கட்டியிருக்கலாம், மஞ்சள் புடவை கட்டியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய மனசும் உங்களுடைய தெய்வ ஈடுபாடும் அந்த இடத்துல காமிச்சிரும், ஒரு சகுனம் காமிச்சிரும். நீங்க ஒரு கல்யாண விஷயமா விளக்கேற்ற போறீங்களா, கோவில்ல கெட்டி மேல சத்தம் கேட்குது, மேல சத்தம் கேட்குதுன்னு உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் முடிவாயிடுச்சுங்க, அவ்வளவுதான், முடிவாயிடுத்து உனக்கு கல்யாணம், நீ தைரியமா போகலாம். நிமித்தம் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பேர். அதனால பஞ்சமி திதி வழிபாடு செய்யும்போது இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் வழிபாடு. ராசிக்கான வாராகி மந்திரம் இருக்கு, நான் அடுத்த இதில் நான் சொல்லி கொடுக்குறேன். யாருக்கும் இல்லைன்னா நான் அடுத்த இதில் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். அந்த வாராகி அம்மன் பஞ்சமி திதி அந்த வழிபாடு நான் இப்போ எப்படி சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. இன்னும் ஒரு விஷயம், சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க. பச்சைப்பருப்பு பாயசம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் நல்ல கடமைக்கு செய்யாமல் நல்லா செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அதுதான் சுவாமிக்கு ஆத்மார்த்தமா நைவேத்தியம் பண்றது. அதனால நல்லதா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அம்பாளுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.